ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூரிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அதிசயம், அற்புதம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த லாக்டவுன் நேரங்களிலே நம்முடைய அன்னதான மையத்திலிருந்து, நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து தொடர்ச்சியாக ஏழைகளுக்கு என்னதான் அவரிடத்திலே பணம் இருந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு உணவகங்கள் திறந்து வைக்கப்படாத காரணத்தினால் உணவு கிடைப்பதில்லை என்பதனால் நாம் இங்கு சமையல் செய்து அந்த உணவுகளை எடுத்து பொட்டலங்களாக மடித்து அதை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே நம்மிடத்தில் மகிழுந்து எதுவும் இல்லை. நம்முடைய 2 சக்கர வாகனத்தில் அந்தந்த இடங்களிலே விநியோகம் செய்துவிட்டு மீண்டும் வந்து நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து எடுத்துக்கொண்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட ஆகிவிடுகிறது. ஒரு முறை 2 முறை செய்தால் பரவாயில்லை. நிறைய நேரங்கள் எடுத்து செல்வதற்கு நமக்கு சிரமமாக இருந்தது. அந்த நேரத்தில் பாபாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைத்தோம். அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், நமக்கு புதிய வண்டிகள் எல்லாம் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் பழைய வண்டியாக மாருதி ஆம்னி என்று சொல்லக்கூடிய அந்த வண்டி ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் என்று அனைவராலும் பாராட்டப்பட்ட அந்த வண்டி இருந்தால் நம்முடைய அன்னதானத்திற்கு இதை உபயோகப்படுத்தலாம். அதாவது நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து அருகே இருக்கக்கூடிய தாம்பரத்திற்கு சென்று மளிகை பொருட்கள், பூஜை பொருட்கள், பூ மற்றும் மாலை இவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு வருவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். வாராது வந்த மான்மணியாக ஒரு நல்ல அன்பர், பெயர் செல்லக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிற மிகப்பெரிய மனதை உடைய அன்பர் வந்து, இந்த வண்டி கேட்டீர்கள், இந்த வண்டி இருந்தால் அது உபயோகமாக இருக்கும் என்று சொன்னிருந்தீர்கள். அதே வண்டியை என்னுடைய மாமனார் வைத்திருந்தார். அந்த வண்டியை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன் நம்முடைய கோவிலுக்கு என்று மிகவும் ஒரு அன்புடனும் பக்தி சிரத்தையுடனும் அந்த அன்பர் கொடுத்திருந்தார். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ இருக்கிறதே, உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாளைக்கு செய்ய இருக்கிற அன்னதானத்திற்காக வாங்கி வரப்பட்ட பொருட்கள். இவைகள் ஒரே வண்டியில் எடுத்து வந்து நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு சேர்ப்பதற்கு குறைந்தபட்சம் 500 ரூபாய் கேட்பார்கள். அதற்கான தொகை நமக்கு அதிகப்படியாக செலவாகிறது, வரும்படியை விட அதிகமாக செலவாகிறது. ஆகினாலே இந்த வண்டி இருப்பதனாலே மிகவும் உபயோகமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திலே பிரார்த்தனை செய்யும் உதடுகளை போலவே சேவை செய்யும் கரங்களையும் கொண்ட அநேக சாயி சொந்தங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சக மனிதர்களுக்கு செய்யும் சேவையே இறை சேவை என்று சொல்கிறார்கள். கோயிலில் குடியிருக்கும் ஆண்டவனுக்கு படைக்கும் நிவேதன பொருள் வீதியிலே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த மனிதருக்கு செய்யக்கூடிய அந்த பசி போக்கக்கூடிய அந்த பணி என்பது மிகப்பெரிய பணி என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டாண்டு காலமாக மிகப்பெரிய முனிவர்களும் யோகிகளும் அதையே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஐயா பசி என்று வாசலில் நிற்கின்ற ஏழைக்கு அவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற அன்னம் கோவிலில் கொலுவிருக்கும் ஆண்டவன் பசியை அகற்றிவிடும் என்பது திருமந்திரத்திலேயே சொல்லியிருக்கிறார். பசியாய் இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சொந்தமாக்கி கொண்டீர்கள். ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் ஆடை அளித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், நலம் விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை காண்பதற்கு வந்தீர்கள் என்று நியாய தீர்ப்பு நாளில் இறைவன் சொல்வார் என்கிறார் இயேசுபிரான். மண்ணில் நாம் மனிதருக்கு செய்பவை விண்ணில் ஆண்டவனுக்கு சென்று அடையும் என்பதுதான் கர்த்தரின் செய்தி. இறைவன் மறுமையில் கூறுவான், ஆதத்தின் மகனே, நான் உன்னிடம் உணவளிக்கும்படி கேட்டேன், ஆனால் நீ எனக்கு உணவளிக்கவில்லை. நான் நோயிற்றிருக்கும் போது நீ என்னை நலம் விசாரிக்கவில்லை என்று அனைவரையும் பராமரிப்பவன் நீ,
உனக்கு நான் எப்படி உணவளிக்க முடியும்? அகிலங்களுக்கெல்லாம் அதிபதி நீ, நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க கூடும் என்றான் மனிதன். நீ பசித்தவனுக்கு உணவளித்திருந்திருந்தால், நோயுற்றவனை நலம் விசாரித்திருந்தால், அச்செயல்கள் மூலம் என்னை அடைந்திருப்பாய் என்பான் இறைவன். சடங்குகள், வழிபாடுகள் இவற்றையெல்லாம் விட சக மனிதர்களுக்கு செய்யும் உதவியே இறை சேவை என்பது திண்ணம். அந்த மாதிரியான ஒரு சேவையை நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அனைத்து அன்பர்களும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கரம் சேர்த்து செய்கிறார்கள். அந்த சேவையை கரம் குவித்து நாம் வணங்குவோம், அதற்காக நன்றி சொல்வோம். இந்த வாகனத்தை கொடுத்த அந்த குடும்பத்திற்கு இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக, சாயி பக்தர்களின் மூலமாக நன்றி சொல்வோம். இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பிலே அவர்களுக்கு நன்றி சொல்வோம். அந்த குடும்பத்திற்கு கரம் குவித்து வணக்கம் சொல்வோம். இதுபோல அந்த அன்பர்கள் நிறைய மற்றவர்களுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, அவர்கள் வாழக்கூடிய நல்ல தகுதியை, வளரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை சாயப்பா என்றென்றைக்கும் தந்து, அவர்களோடு அந்த குடும்பத்தோடு என்றென்றைக்கும் துணையாக இருந்து, வழி துணையாகவும் வாழ்க்கையிலும் துணையாக இருக்க பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து.